4 ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் எவனும் செய்யாத வகையிலே 16 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாரு. அது அதிமுக செஞ்ச பிழையா? அல்ல எடப்பாடியார் செய்த பிழையா? ஊர் முழுவதும் இந்த தூர்வாருகிற பணிகளை மேற்கொண்டு இங்க மதுராந்தகத்தினுடைய ஏரியை தூர்வாரி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்க்கையை மேம்படுத்தினாரே, அதற்கு தான் எடப்பாடியாருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறானா? அதுதான் நாம செய்த பிழையா? அதுதான் அதிமுக காரன் செய்த பிழையா? 7.5 விழுக்காடு உயிர் ஒதுக்கீடு கொண்டு வந்து ஏழை குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தையை மருத்துவக் கல்லூரிக்குள்ளே அனுப்பி ஆயிரக்கணக்கான டாக்டரை என் வீட்டுல உன் வீட்டுல உருவாக்குறார். அதுக்கு தான் எடப்பாடியாருக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாடே. எழுதி வச்சுக்கலாம். செத்து மண்ணோடு மண்ணாக விழுந்தாலும் சரி, இரட்டை இலைகள் இந்த மண்ணில் மீண்டும் எழும் 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 பீனிக்ஸ் பறவையை போல எழுவோம். என்னத்துக்குடா எம்எல்ஏ? எங்களுக்கு எதுக்குடா எம்எல்ஏ? எனக்கு ஒண்ணும் புரியல. உயர்ந்து நிற்கிற இரட்டை இலையை பார்த்தால் தன் உடம்பு முழுவதும் சிலிர்த்து நிற்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்திற்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு உங்கள் முன்னால் வருகிறார்களே, உங்களுக்கு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? எனவே நீங்கள் சீட்டு கொடுங்கள், ஒன்றும் பிழை இல்லை. அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று நான் தாவேகாவின் தலைமைக்கு இந்த மன்றத்திலே இருந்து கோரிக்கை வைக்கிறேன். அவருக்கு சீட்டு கொடுத்தால் தாவேகாவிற்கு ஒரு 60,000 வாக்கு போட்டிருக்கிறான் இல்லையா, அவனுடைய வாக்கோடு சேர்த்து 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெற்று இரட்டை இலை இந்த தொகுதியிலே வெல்லும். அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு போடுவாங்க. இப்ப இவங்க போனதை பத்தி நாம ஒன்னும் பெருசா அக்கா கூட எல்லாம் சொன்னாங்க. உண்மைதான், அவங்க எல்லாம் கூடயே பழகினவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த கோபம் இருக்கும். இதுல கெட்ட வாய்ப்பு என்னன்னா, அந்த நேரத்தில் பிரச்சாரத்தில் சுற்றி சுழண்டு இருக்கிற போது என்னையும் கூப்பிட்டாங்க. எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருங்க. அவர்கள் வாக்குத்தான் பழித்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் 1/2 மணி நேரம் அல்ல, நாள் கணக்கில் தங்கி மீண்டும் மதுராந்தகத்தில் பிரச்சாரம் பண்ணுகிற வாய்ப்பை அவரே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே அதிமுக காரன் நெஞ்சை நிமிர்த்தி திமிரோடு தெருவிட நீங்கள் நில்லுங்கள். நாம் எந்த பிழையும் செய்யவில்லை. நம்மை நோக்கி அவன் இன்றைக்கு கலைகளை வீசுகிறான் என்றால் என்ன பிழை அதிமுக செய்தது? இரட்டை இலையை சுமந்து நின்ற தோழர்களை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் செய்த பிழை என்ன? 10 வருஷம் மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டாம்டா. நான் சொல்றேன், 26ல ஆட்சி கலைஞ்சா 27ல வர்ற தேர்தல் அமைச்சர்ரா. என்னமா பேசிட்டு இருக்கிற? முதல் முறை வெற்றி பெற்ற அமைச்சர். நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்க. நம்பிக்கை இழந்துடாதீங்க. நம்முடைய நம்பிக்கை இழப்பதற்காகத்தான் அவன் வேலை செய்கிறான். நான் சொல்லுகிறேன், இதே அக்கா மரகரம் குமரவேல் அவர்கள், இதே மரியாதைக்குரிய எங்க அங்கு பெருந்துறை தொகுதியில் இருந்த அண்ணன் ஜெயக்குமார், இதே போல இப்படி விட்டு ஒன்னொருத்தராக போனாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாரும் ஒரே நாள்ல கட்சி விட்டு விலகி எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் இது பெரிய பிரச்சனையும் இருக்காது. இவன் என்ன பண்றான்னா, சனிக்கிழமை போறான். அப்ப என்னன்னா, தினந்தோறும் நியூஸ் வாட்ச் நம்மளுக்கே பயம் வந்துருது. என்னங்க நிறைய போறோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், திமுகவினுடைய ஆட்சி நடந்த போது அங்கே இருந்த 9 அமைச்சர்களை பிச்சை தோட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மால கூட்டிட்டு போய் அமைச்சராக்கி வச்சிருக்கான், ஆட்சி நடத்திட்டு இருந்தான். நம்ம கிட்ட இருந்த உப்புமா மாதிரி அப்பப்ப இந்த முதலமைச்சரா பயன்படுத்திட்டு இருந்தீங்க பாருங்க, முதலமைச்சரை கூட்டிட்டு போயிட்டான். போனாரு இல்லைங்களா? அவரு போனாரு, அமைச்சர் போன, சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போனாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? திருவாளர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்களுக்கே இருந்த பிரச்சனை, அதிமுகவில் எம்எல்ஏவை தூக்கணும், அதிமுகவில் அமைச்சர்களை தூக்கினோம், அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவனையே தூக்கினோம். ஆனால் அதிமுக தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட முடியலா? இந்த கட்சி அழிக்க முடியாதா? என்னடா சோர்வு என்று கிடக்குது நமக்கு? என்னங்கய்யா நமக்கு சோர்வு வேண்டி கிடக்குது? உன்னை போல என்னை போல இந்த வேட்டியை கட்டுந்த அந்த தொண்டனை திமுக காரன் கத்தியில குத்தி கொலை பண்ணி போட்டான். உடம்ப கொண்டு போய் போட்டாங்க. அவனுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. வத்தலகுண்டு ஆறுமுகத்தின் அம்மா கதறி கொண்டிருந்தார். புரட்சி தலைவர் அந்த இடத்திற்கு போனார். அந்த அம்மா கட்டி கதறி அவரை கட்டி அணைத்துக் கொண்டிருந்த போது புரட்சி தலைவரே அவர்களிடம் நினைத்தாராம், ஐயோ இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்தா இந்த இயக்கத்தை நாம் கட்ட வேண்டும் என்று அந்த அம்மா சொல்லிச்சான் புரட்சி தலைவர்கிட்ட. என் மகனை கொடுத்துட்டேன் விட்டுறாதீங்க ஐயான்னு சொல்லிச்சான். அப்படி வந்த பிறந்த இயக்கம் தான் இது. ரத்த சேற்றிலே முளைத்த இயக்கமடா இந்த இயக்கம். ரத்த சேற்றிலே இருந்த உயர்ந்த கொடிதானடா அண்ணா கையாட்டி கொண்டிருக்கிற நமது கொடி.
அந்த சின்னம் தாண்டா ரெட்டையில, அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம்டா ரெட்டையில. தமிழ்நாட்டிலேயே 99,000 ஓட்டு, 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வென்று வந்த ஒரே தலைவன் எங்கள் தங்கள் தலைவன் எங்கள் எடப்பாடியார். ஆனா திமுக என்னாச்சு? ஸ்டாலினுக்கே போச்சு. ஸ்டாலின் தோற்று போனது கூட பிழை இல்லை. கதவை திறந்து விட்டால் இந்த நீங்க கோழி கடைகளில் எல்லாம் பார்க்கலாம், கோழி இறைச்சி கடைகளிலே கோழி இருக்கும், அந்த கதவை திறந்து விட்டால் மலார் என்று பறந்து ஓடும். ஏனென்றால் அடைத்து வைத்திருப்பார் பாவிகள். அப்படித்தானே அது காட்டு, அது நினைச்சிட்டு இருக்கும் நம்மளெல்லாம், இப்போ ஓடும். அது மாதிரி அறிவாலய கதவை லேசா திறந்தார், முதல்ல விசிக ஓடியான். விடுதலை சிறுத்தை ஓடுதேன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2 கம்யூனிஸ்டும் காணும். இந்த பக்கம் திரும்புகிறார், ஐஎம்எல் போன இடம் தெரியவில்லை, இவனாவது இங்கே இருந்து போனான், காங்கிரஸ்காரன் எப்பொழுது போனான் என்றே தெரியவில்லை, அவன் போய்விட்டான். இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள், அனாதைகளாக நிற்கிறது திமுக. இவன் நம்மை பாவம் மதிமுக வேற, அது அங்கே இருந்தது. இப்ப கடைசியாக வைகோ அவர்கள் அவர் மகன் துரை அவர்கள் சொல்லிவிட்டார், அந்த எம்எல்ஏக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நாங்கள் விஜயோடு தான் இருக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சுழல் அடித்த போதும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் இத்தனை பேர் எதற்காக நீங்க அமர்ந்திருக்கிறாய்? எதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம்? எதற்காக நாம் இந்த களத்தில் நிற்கிறோம்? நான் சொல்லுகிறேன், இது உணர்வாலும் உணர்ச்சிகளாலும் அறிவாலும் தியாகத்தாலும் கட்டப்பட்ட இயக்கம், அதனால் நிற்கிறோம். இப்ப எதுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க? உள்ளாட்சி தேர்தல் தான். வெளிப்படையா பேசுவோம். எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா ஓடுறான்? அக்கா சொன்ன மாதிரி கேட்ட பூரா திறந்து அடிச்சு எரிஞ்சிட்டு அவன் பூரா பனையூர்ல வாரத்துக்கு ஒரு கேட்டு மாத்த வேண்டி இருக்கு. இப்ப ஒட்டச்சு எரிஞ்சிட்டு உள்ள ஓடுது. ஏன்? உள்ளாட்சி தேர்தல். நான் கேட்கிறேன், உள்ளாட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நடமாடியவர்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க. மக்கள்கிட்ட களத்தில் இறங்குங்க, போறவங்க போயிட்டோம். அதிமுக எத்தனை வேலை செஞ்சோங்கிறத நீங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு, எத்தனை பேருக்கு இழப்பு, எத்தனை இடத்துல டிச்சு கட்டணும், எத்தனை இடத்துல ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தோம், எத்தனை சாலைகளை உருவாக்கினோம், எத்தனை குழந்தைகளின் படிப்பிற்கு நாம் காரணமாக இருந்தோம், எத்தனை இடங்களிலே அம்மா உணவகங்களை கொண்டு வந்தோம், எத்தனை இடங்களிலே அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தோம், அத்தனையும் நாங்கள் செய்தது, அதிமுக செஞ்சது. எந்திரிச்சு போய் தெருவில் பேசுவோம் நாம. அதுக்கு மேல மக்கள் அங்க ஓட்டு போடுறாங்கன்னா போடட்டும், காத்திருந்து பார்ப்போம். ஒரு தேர்தல் தோல்வி உன்னை சிதைத்து விடும் என்று சொன்னால் அப்புறம் நீ என்ன அரசியல்வாதி? தோல்வியே அடையாள கட்சினா ஒரு கட்சி உலகத்தில் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன், நல்ல ஒரு தலைவனை நாம் நிறுத்த வைத்திருக்கிறோம். நம்ம தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளர் நிற்கிறார். இன்னைக்கு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாங்க. அது ஒரு கேட்கறதுக்கு அசங்கியமா. அவர் என்னங்கிறாங்க, திமுக கூட கூட்டணிக்கு போனாரு. இதை யார் சொல்றா? அதிமுக இருந்து யாராவது சொன்னாங்களா? அதிமுக கூட்டணி கட்சி யாராவது சொன்னாங்களா? எடப்பாடி என்ன கூப்பிட்டாரு, திமுக கூட போலாமான்னு கேட்டாருன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. சொல்றவன் எல்லாம் யார் சொல்றான்? திமுக கூட்டணி எங்ககிட்ட பேசினாங்க. திமுக காரன் ஆட்சிக்கு வரணும்னா அவன் என்ன வேணாலும் செய்வான்டா. அவன் முயற்சி பண்ணி பார்த்திருப்பான் அவங்க கூட்டணி கட்சி கிட்ட. முதல்ல அவனை சரி பண்ணலாம், அப்புறம் நம்ம கிட்ட வரலாம்னு நினைச்சிருப்பான். இப்போ ஒரு சில அண்ணன்களே பேசுகிற போது என்ன சொல்றாங்க, மரகதம் குமரவேல் கூட பேசி இருக்கிறாரு. என்ன சொல்றாங்க, திமுக கூட கூட்டணி வைக்கலான்னு முயற்சி பண்ணாரு, அப்புறம் நாங்க திருமாவளவன் அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிடலான்னு கேட்டோம், வேணான்ட்டாரு. சொல்றாங்களா இல்லையா? நாங்க சொல்ல, அதிமுக காரன் சொல்ல, அவிதான் சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவனை எப்படி முதலமைச்சர் ஆக்குறது? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து. அதுல அமைச்சர் யாரு? நான் தான். அப்ப திமுக ஆதரவோடு அமைச்சருக்கு நீ சம்மதிச்சு நீ கேட்டிருக்கிற, எங்க அண்ணன் எடப்பாடியார் வேண்டான்ட்டாரு. அதானே உண்மை? அட இதுதானே உண்மை. நீங்கள் சொல்லுகிற முதல் வாயிலே இருந்து வருகிற உண்மையே அதுதானே. அப்ப திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? கேட்பானா? கேட்க மாட்டானா? திமுக தொண்டை அதிமுக தொண்டனே மன்னிக்க மாட்டான். திமுக தொண்டை எப்படி கேட்பானவன்? அவனும் ஒத்துக்க மாட்டான். இப்ப வசமா மாட்டி நிக்குது கும்பல். எனவே நான் சொல்லுகிறேன், செத்து கூட போய்விடலாம், நீதிக்காக தர்மத்திற்காக நின்று சாவோம். நீ எழுதி வச்சுக்கோ, வாழ்க்கையில 100 வருஷம் வாழ்ந்தினாலும் 100 வருஷம் கழிச்சு உன்ற உடம்பு தூக்கினாலும் நீ வாழ்ந்தது மொத்தம் 36,500 நாள் தான். மான ஏன இழந்து வாழ்றதுக்கு நாம் இப்படியே வாழ்ந்து கூட செத்து போகலாம். கவலைப்படாத, நமக்கான காலம் வருகிறது, நம் கொடி பறக்க போகிறது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி எழுப்பப்படத்தான் இருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அரசமைப்போம். அந்த நாள் வரும். காத்திருக்கணும், வேலை செய்யணும், மீண்டும் மக்களிடம் இறங்கணும், மீண்டும் நம்முடைய விடாதையா. ஒரு பையன் புள்ள நம்ம வீட்டு இருக்குது, கைய கால உடஞ்சு வச்சு தூக்கி குப்பையில் வீசி போயிருவோம் ஐயா.
பக்கத்து வீட்டு குழந்தை நல்ல கை காலோடு இருக்குதுன்னு அதை தூக்கி போக முடியும்? பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் தப்பு இல்ல, கை கால் உடஞ்சாங்க, குழந்தை நம்ம குழந்தையா, அந்த கையும் காலையும் சரி பண்ணிட்டு மீண்டும் ஓட வைக்க முடியும், அது நம்மால முடியுமா இல்லையா? அப்புறம் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா என்னத்துக்கு ஏன் அந்த அம்மா படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு தெரியுற? என்னத்துக்கு அந்த அம்மாவோட நினைவுகளை நெஞ்சில வச்சிருக்கிற? அட, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய மரணத்தை பற்றி விசாரணை செய்த அந்த ஆணையம் விசாரணை அறிக்கை கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த அறிக்கையில அந்த நீதிபதி ஒரு திருக்குறளை எழுதியிருந்தார். அந்த திருக்குறளின் பொருள் மட்டும் நான் சொல்லுகிறேன். அவர் என்ன தெரியுங்களா அந்த திருக்குறள் எழுதியிருந்தார்? ஒரு பலம் பொருந்திய யானை, மிக வலுவான பலம் பொருந்திய யானை அதனுடைய கால் சேற்றிலே அகப்பட்டு கொண்டு நகர முடியாமல் சிக்கிக் கொண்டதென்றால் சாதாரண நரி கூட அதை வேட்டையாடிவிடும் என்கிற திருக்குறளை எழுதியிருந்தார். எனவே சேற்றிலே கால் சிக்கி இருந்த யானை யார் என்பதும் நமக்கு தெரியும், வேட்டையாடிய நரிகள் யார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் குறிப்பிட்டு விட்டு அதெல்லாம் ஒரு பக்கம், அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டதிலே அவர் மரணத்திற்கு காரணமானவர்கள் என்று குறிப்பிட்ட பட்டியலிலே மாண்புமிகு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே தங்கள் பெயரும் இருந்தது என்பதை நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அறிக்கை இருக்கிறது, நீங்க யார் வேணா எடுத்து பார்க்கலாம். இந்த அறிக்கை வந்த அன்னைக்கே எனக்கு என்ன பிரச்சனை நடந்துருச்சு, ஆனா சென்னையில அன்னைக்கு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே நடக்கிறது. அப்பொழுது இன்றைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் பின்னால் நிற்கிற சில பேர் வந்து நம் பொதுச் செயலாளரிடம் சொன்னார்கள், இவர் பெயர் அந்த பட்டியலிலே வந்துவிட்டது, இவரை கூட்டி வந்தால் சிக்கல் வந்துவிடும், இவரை வர வேண்டாம் என்று சொல்லுங்கள், கட்சியிலிருந்து தள்ளி நிறுத்துங்கள் என்று சொன்னபோது அவரும் நம்மை போல்தான் அமைச்சராக இருந்தார், அவருக்கு அதிலே பங்கு இருக்காது, அந்த அறிக்கையிலே வந்துவிட்டது என்பதற்காக ஒரு மனிதனை, நம்ம கட்சியில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சரை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கட்சியை விட்டு நகர்ந்து சொல்லி நிற்பது நல்லா இருக்காது, கட்டாயம் அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று முழு பாதுகாப்புடன் அந்த போராட்டத்திற்கு அன்றைக்கு விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்களை கூட்டி வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு கதை பேசுகிற இடத்திலே அவர் இருந்திருக்க மாட்டார். எனவே துரோகம் செய்கிறவன் யார், வஞ்சகம் செய்கிறவன் யார், முதுகிலே குத்துகிறவன் யார், அழகான முகமூடிகளை போட்டுக்கொண்டு இவ்வளவு மோசமான அவஸ்தைகளை செய்கிறவன் யார் என்பதையெல்லாம் நாடும் நாட்டு மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்னே ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்டு விடைபெறேன். நாம பிரச்சாரம் பண்ணுவோம், கட்டாய இரட்டைகளை வெல்லும், நாம இடைத்தேர்தலில் வெல்லுவோம், நாம அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலுக்கு பாடுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம். நான் உங்களுக்கு சொல்றது, நம்மளை பார்த்து சொல்றான் இல்லையா, என்னங்க அதிமுக கரைஞ்சிருச்சு, என்னங்க அதிமுக போயிட்டே இருக்கிறான், இப்படி சொல்றவன் வாயை முதல் நிறுத்துங்க. அதிமுக எங்கேயும் போல, அதிமுக வந்து போற மாதிரி தினம் ஒருத்தரை கூட்டிட்டு போய் படம் காட்டிட்டு இருக்கிறான். அதிமுக கிரவுண்ட்ல இருக்கிற கட்சி, மண்ணில் வேரூன்றி நிற்கிற கட்சி, அந்த கட்சி எங்கும் போகவில்லை, அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே திரண்டு இன்றைக்கும் நிற்கிறது, நாளையும் வெல்லும். நீங்க வெளிப்படையா பேசுங்க, நீங்க சோறாதீங்க. முதல்ல அவன் சொன்னான்னா ஆமாங்க இதை தெரியுது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, திமுக காரன் பின்னாடி போறான், நம்ம இவன் இங்கிருந்து போறாளாவது கதை உடைச்சிட்டு போறான், அவன் பூரா புறகால வர்றான், அங்கேயே நின்று போட்டோ எடுத்துட்டு அவன் போயிடுறான். திமுக இல்லாம போயிடுச்சு, திமுக கூட்டணி இல்ல, திமுக கிட்ட நிக்கிற ஒன்றே ஒன்று பணம் தான், அதை வச்சு படம் காட்டிட்டு இருக்கிறான். திமுக அழிந்து போய்விட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடு நிற்கிறது. நான் சொல்லுகிறேன், மீண்டும் தேர்தலில் நின்றாலும் நாம் வென்று வருவோம். இன்றைக்கு இருக்கிற இந்த மின்தடை, இந்த மின்வெட்டு, செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சரான போது கேட்டோம், என்னையா இப்படி கரண்ட் போயிட்டே இருக்குதுன்னு அவர் சொன்னார், அணில் ஓடுதுன்னார் இல்லீங்களா, அப்படிதானே சொன்னார், அணில் ஓடுது. இன்னைக்கு அமைச்சர் கேட்கிறாங்க, எல்லாம் ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போயிடுறாங்கிறார். ஒன்னும் பெரிய வித்தியாசமான பதில்கள் இல்லை, ஃபியூஸ் கேரியர் பூரா திருடிட்டு போயிடுறாங்க, கரண்ட் போயிடுதான். நாங்கள் சொல்லுகிறோம், இப்பொழுதும் ஒன்றை நான் சொல்லி இந்த என்னுடைய பேச்சை நிறைவு செய்வேன். மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் மக்களை தேர்ந்தெடுத்தது போக நீங்க அங்கே இங்கேயும் பிடிச்சிட்டு வந்து குதிரை பேதம் பண்ணி அதை இதை பண்ணி கூட்டிட்டு போய் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருந்த போது இந்த தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் ஒரு மேடையிலே கேட்டீர்கள், அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்டீர்கள், ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அங்கிள் அவர் சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா, என் மீது பழி போடுகிறீர் கேட்டாரா? இன்றைக்கு திருவாளர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், விஜய் அவர்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? கரூர் அந்த துயர சம்பவம் நடந்த போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு எவரெல்லாம் உங்களோட அமைச்சர் பதவியை பரிமாறிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை கட்சிக்காரனும் விஜய் தான் குற்றவாளி, தாவேகா தான் குற்றவாளி, விஜயை கைது செய்ய வேண்டும் என்று பேசியது. அத்தனை கட்சி தலைவரும் விஜயின் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். அத்தனை ஊடகங்களும்
விஜயனுடைய கட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும், விஜய் கொலைகாரன் என்று பேசினார்கள். அந்த நாளில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு குரல் தான், நீங்கள் உடனடியாக அப்படி ஒரு முடிவை எடுக்க கூடாது, நியாயமான விசாரணை வேண்டும், அந்த கொலையில் திமுகவின் பங்கு என்ன என்பது வெளிப்பட வேண்டும், எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஒரே தலைவன் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அன்றைக்கு பார்த்து சொன்ன ஊடகங்கள் நாங்க தான் மாரடிச்சோம், நாங்க தான் பேசணும், சிபிஐ விசாரணை வேணும், அந்த கட்சி இப்பதான் முளைச்சு வர கட்சி, அதை அழிச்சிடாத, ஜனநாயகப்படி அதை போராட விடு என்று நாங்கள் தாண்டா சொன்னோம். இன்றைக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சரே, உங்களை பார்த்து கேட்கிறோம், கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் இந்த வேலையை செய்ய நீங்கள் துணிந்திருப்பீர்களா? துணிந்து விட்டீர்கள். இனி நாங்கள் இந்தபடி உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு மனு போட்டுக் கொண்டிருக்கிற சிந்தனை எல்லாம் இல்லை. அதிமுக காரன் ஏறி அடிப்பான், அடித்து பார், எதிர்கட்சியில நாங்கள் உட்காரும் போது என்ன விளையாட்டுக்குதுங்கிறத பாருங்க. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு கும்பல் திமுகவோடு இருந்து அப்படியே கலண்டர் அங்க போய் சேர்ந்துருச்சு. இது ஒண்ணும் புதுசும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவன் தான் பண்ணிட்டு இருந்தான், அத்தனை ரவுடிசம் பண்ணவன், அத்தனை பண்ணவன் எல்லாரும் அங்க தாக்குறான். தமிழ் மக்களை எல்லாம் அங்க போயிட்டான். இன்னைக்கு அதிமுக கூட்டணி அப்படியே வலுவா இருக்கு. நம்பிக்கையோடு களத்தில் இறங்குறோம். இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு தாங்காது, இந்த ஆட்சி முடியுது, உடனடியாக தேர்தல் வருது, தேர்தலில் மீண்டும் இரட்டை இலைகள் வெற்றி வாகை சூடுது. அதை பார்க்காம நம்மள ஒருத்தம் கூட மண்ணுக்குள்ள போக போறதில்லை, எழுதி வச்சுக்க. நாம் அதற்காக களத்தில் நிற்போம், என்ன நடந்தாலும் ஒரு கை பார்ப்போம். எனவே தொடர் மின்வெட்டையும் தொடர் பாலியல் வன்கொடுமைகளையும் இன்றைக்கு தடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற தாவேக அரசை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கண்டித்து, இந்த கண்டனம் கோட்டையிலே எதிரொலிக்க வேண்டும். இந்த கண்டனத்திற்குரிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றால் இந்த ஆட்சி மண்ணாகி போவதை எவனும் தடுக்க முடியாது என்பதை சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.